எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு ஆயுர்வேதிக் டீ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். செம்பருத்தி பூ வச்சுட்டு தான் நம்ம டீ ரெடி பண்ணுறாங்க. ஹிபிஸ்கஸ் அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷனும் இருக்குது இதுக்கு இங்கிலீஷில். ஸோ இது வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு டீ தான். அதே மாதிரி இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் மட்டும் டீ ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்காக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செம்பருத்தி பூ தான் வேணும். செம்பருத்தி பூன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, தமிழ் செம்பருத்தி அந்த மாதிரி லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு. ஸோ பாருங்கள், இதோட பெட்டல்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அந்த நடுவில் நீளமாக இருக்கிற அந்த பூ, அந்த க்ரீன் கலரில் தண்டு, அது எதுவுமே வேண்டாம். இந்த பெட்டல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன சின்ன பூச்சி எல்லாம் சில டைம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் ஒட்டி இருக்கும், டஸ்ட் இருக்கும். அதனால் இது நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுக்கணும். வாஷ் பண்ணும்போது கை வச்சு அமர்த்தி விடக்கூடாது, சாஃப்டாக பிடிச்சி தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10 பூ வச்சுட்டு 3 கிளாஸ் அளவுக்கு டீ தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பெட்டல்ஸுமே தண்ணியில் ஒரு 2 டைம் சாஃப்டாக கழுகி எடுத்துருக்கு. செம்பருத்தி பூ வந்து நம்ம ஹேர் ஆயிலுக்கும் அதே மாதிரி ஷாம்புவாகவும் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, செம்பருத்தி இலையும் சேர்த்து. அதோட வீடியோ நம்ம இனி வர்ற எபிசோட்ஸில் பார்க்கலாம். பாருங்கள், 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. ஆல்மோஸ்ட் 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். அது வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுகி எடுத்து வச்சா பெட்டல்ஸ் அதுக்குள்ளே போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டீ ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணிடும். வெயிட் லாஸுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இது 3த்தையுமே கம்மி பண்ணிடும். அதே மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனால் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் வெயிட் லாஸ் இருக்குது, அதே மாதிரி கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாடி வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த டீ வந்து குடிக்கக்கூடாது. அதே மாதிரி லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா, அவங்களும் இது வந்துட்டு குடிக்கக்கூடாது. சுகரோட கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் இது குடிக்கக்கூடாது. நீங்கள் இது ரெகுலராக குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆயுர்வேத டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் எப்போது ஒரு நாளைக்கு ஒகேஷ்னலி ஒரு கப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டீ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கப்பில் ஊற்றியிருக்கு. அடுத்தது வந்து லெமன் ஜூஸ். தேவையான அளவுக்கு நீங்கள் அதை ஊற்றிடலாம், அந்த டீயோட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. லெமன் ஜூஸ் ஊற்றின உடனே இதோட அந்த வயலட் கலர் வந்துட்டு ரெட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா தேன் ஊற்றி குடிச்சிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தேனும் ஆட் பண்ணி இதோட டேஸ்ட்டு டோட்டலாக பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஆயுர்வேதிக் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.